எபிரேயருடைய தேவன் இதை சொன்னார் என்று போய் சொல்லுன்னு வசனம் இருக்கும். நீ வாசிங்க, நான் சொல்கிறேன். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஓகே, 23 வாசிங்க. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. நேரம் இல்ல. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் வாசிங்க. இங்க ஃபுல்லா இருட்டா இருக்குது, அங்க மட்டும் என்னவா இருக்குதா? அப்படி இருக்குமா? அதுவும் சாதாரண நீர் இல்லை, உக்காந்த இடத்த விட்டு ஒருத்தனாலையும். அங்க லிட்ரல் மீனிங் என்னன்னா, நைட் மட்டும் கிடையாதான், டார்க்னஸ். ஒரு இருட்டில் நீங்கள் நைட்டில் வெளிச்சத்தில் பாருங்கள், நைட்டு வெளியே வந்து பாருங்கள், இருட்டு தான், பட் உங்களால் சில பொருளெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, பட் கார் இருள்னா என்னென்னா, உங்களால் எதையுமே அந்த டைமில் தானாகவே நமக்குள்ள ஒரு திகில் வரும். புரியுதுங்களா? 4 பக்கம், அதாவது வாவ், இப்படி சொல்கிறேனே, நைட்டில் வெளியே வர்றீங்க, பட் உங்களுக்கு பயம் இருக்குதா? பயம் இல்லை. பட் உங்களை வந்து ஒரு டப்பாக்குள்ளேயோ ஒரு பெட்டிக்குள்ளேயோ ரூம்லேயோ போட்டு மூடிட்டா உங்களுக்கு என்ன வந்துடுது? ஏன் வந்துடுது? அந்த அந்த ஃபுல் டார்க்னஸ் வந்தோடனே வெளியில் இருக்கிற அந்த அந்த கண்ணுடைய விஷன், அதாவது அந்த அந்த கண்ணில் சைக்காலஜிக்காக உங்கள் கண்ணில் வந்து ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சுன்னா உள்ள பயம் வந்துடுமா? அதனால தான் திகிலும் பயமும் அவர்களை பிடித்தது அப்படின்னு போட்டு உள்ள அப்படியே ஒரு மாதிரி. எந்த அளவுக்கு பயம் இருந்துச்சுன்னா, உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும், இன்னும் சொன்னா அவங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு பயத்தின் உச்சகட்டத்தில் உறைஞ்சு போய் ஸ்டன் ஆயிட்டாங்களாம். 3 நாள் வரைக்கும் ஒருத்தனும் உட்காந்து இடத்த விட்டு. நைட்டு தான், இப்போ வந்து இருள், கார் இருள், எஞ்சி போகலாமா இல்லையா? பட் அவங்களால உள்ளேயும் இருள், ஒரு விதமான திகில் பயம் அவங்கள பிடிச்சி ஆட்டி படைக்குது. ஒரே ஊரில் பாருங்க, சூரியனை காணலை, அவங்களுக்கு வெளிச்சமே இல்லை. பட் கோசேன் நாட்டில் மட்டும் இதை ஆண்டவர் பார்க்க வைக்கிறாரு. அந்த அந்த ஊரில் மட்டும் வெளிச்சம், இங்கே அவங்களுக்கு வெளிச்சமே வித்தியாசத்தை காட்டுறாரு. இந்த அளவுக்கு என் ஜனத்துக்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்குது. இதெல்லாம் கதை கிடையாது, ரியாலிட்டியாக நடந்த விஷயம். அப்படின்னா நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நம்பணும், என் ஜனத்திற்கும் இந்த உலக ஜனங்களுக்கும் தேவன் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கார். நம்மளை அவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது, முடியாது. ஆனால் நீங்கள் தொட்ட 90 என்ன பண்ணுறீங்க தான், அவங்களோட தான் போயிட்டு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிடுறீங்க. நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு ஒன்று புரியும் பாருங்க. ஒரு நாட்டுடைய ராஜா, எகிப்தின் ராஜா, அவனுக்கு எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ அதிகாரம் இருக்கும்? இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையாம்மா? ஒரு ராஜானா அவனுக்கு பெரிய, நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லுங்க, ஒரு ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கம்மா, ராஜாக்குனா தலையில் பெரிய பட்டு சால்வை, பட்டு வேட்டி, மஞ்சள், சந்தனம், 4 பேர் பின்னாடி நின்று ராஜாதி ராஜ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? பெரிய பெரிய நல்ல செயின் எல்லாம் போட்டு பாத்துறீங்க, ராஜா அப்படி நடப்பாரா? எப்படி நடப்பாரு? இதான் ராஜா ஸ்டைல். ஆண்டவர் பார்வைக்கு இவ்வளோ பணம், இவ்வளோ அதிகாரம், இவ்வளவு செல்வம், இவ்வளோ மிடுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள நாயை விட சீப்பு தேவனுடைய பார்வைக்கு. உங்களுக்கு புரியலையா? அந்த ராஜா அப்படி, அதாவது அவனோட மதிப்பு, அவனை வந்து புகழ்றாங்க, மதிக்கிறாங்க, பணம், செல்வம், அலங்காரம் எல்லாம் அப்படி போட்டுட்டு இப்படி நிற்கிறான் இல்லையா? இதோட வேல்யூ என்னன்னா, ஒரு இஸ்ரவேலன் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா, அந்த நாய்க்குட்டி இவனை விட குவாலிட்டி அதிகம்னு ஆண்டவர் சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம உள்ளே போகலாம்.
5, 6, 7 வாசிங்க பார்க்கலாம். தரை காணாத 11. அப்படி வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய். யாத்திரையாம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 5. அப்பொழுது சிங்காசனத்திலும் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறான மிருகங்கள் தலையிற்று எல்லாவற்றையும் சாகும்படி உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் தேசம் உண்டானது முதல் அப்படின்னா எகிப்து என்கின்ற ஒரு தேசம் உருவாதினதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சவுண்டு அழுகிறத தேசமே கேட்டதில்லை. 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் மிருகங்களுக்கு வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரியுது உங்களுக்கு? தேவன் எதோட கம்பேர் பண்றார்? எகிப்தின் ராஜாவை இஸ்ரவேல் வீட்டில் உள்ள நாய் மட்டும் இல்லை, நாயினுடைய வாய் அசைவுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுதான் பிள்ளைங்க, அதாவது எப்படி செத்தாங்க? தலைச்சம்பிள்ளை சங்காரம் போட்டிருக்குல்ல, எப்படி செத்தாங்க தெரியுமா? திடீர்னு அவங்க கை காலெல்லாம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி இழுத்து வாயில் நுரத்தள்ளி தான் செத்தாங்களாம். தலைச்சம்பிள்ளை சங்கனா ஒரேடியாக போய் தலையில் எதுவும் போட்டு தரல, உடனே வீசிங்ஸ் மாதிரி வந்து கை கால்லாம் இழுத்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு சாகுதான். எது? பார்வோனுடைய பிள்ளை. அந்த பார்வோனுடைய வீட்டில் சமையல், அதாவது மாவு அரைக்கிற அந்த நபருடைய பிள்ளை, மிருக ஜீவன், எல்லா ஃபர்ஸ்ட் போர்ன், அதாவது என்னென்னா அந்த மொத்த பிள்ளைகளுடைய முதல் தலையவே என்னாகுது? மனுஷனுடையதும் மிருகங்களதும் எல்லாமே சாகுது. எல்லாமே எப்படி சாகுது? கையை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் வந்த மாதிரி உதறிக்கிட்டே சாகுது. ஆனால் எகிப்தில் இருக்கிற ஒரு நாயோடைய வாய் கூட ஆடலையாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அங்கே என்னதான் துடிக்குது, எல்லாமே இழுத்துக்கிட்டு சாகுது. பட் இங்கே இருக்கிற நாய் கூட வாய் ஆடலை. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பார்வோனுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை புரியுது உங்களுக்கு? அவ்வளவு என் தேவன் நம்மை நேசிக்கிறார். இதை இஸ்ரவேலர்களும் பார்க்கணும், பார்வோனும் பார்க்கணும், எகிப்து ஜனங்களும் பார்க்கணும். ஏனென்றால் என் ஜனத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் காண்பிக்க விரும்பினார். இதுதான் அந்த வாக்குத்தத்தத்தில் பிரவேசிக்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாகும். எல்லா ஜனத்துக்குள்ளேயும் நம்மளை வித்தியாசமா பார்க்கிற மாதிரி ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க நம்புற மாதிரி நல்லா கையை தட்டி ஒரு நல்ல கைண்ண மூடி, ஓ ரிஹால் பாலா தரபா சந்தரபா. தேசம் ஃபுல்லா இருள், ஆனால் கோசே நோட்டுக்குள்ளே வெளிச்சம். தேசம் ஃபுல்லா அக்கினி தணல் ஓடுகிறது, கோசே நாட்டுக்குள்ளே எந்த ஒரு அக்கினியும் வரவில்லை. பார்வோனுடைய வேலைக்காரர் மிருக ஜீவன்கள் எல்லாம் சங்கரித்து இழுத்து கொண்டு செத்த பொழுது இஸ்ரவேலனுடைய பிள்ளை இல்ல, மிருக ஜீவன் இல்ல, ஒரு நாய் இல்ல, நாய்க்குட்டியோட வாய் கூட அசைய முடியாதபடி கர்த்தர் தன் ஜனத்தை விசேஷமாய் காத்திருந்தார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்வார் என்றாகிலும் சத்தமா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை சர்வஞானியே உம்மையா
இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையா. கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் சர்வஞானியே. 183. என் தேவன் எனக்கா ஏதாய் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே உம்மை ஆராதி. சர்வஞானியே சர்வஞானியே உம்மை ஆரா. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளன்றே இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளன்றே இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசித்தீரன்றான் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார் நடத்துவதும் நிச்சய. கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே. உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன். வித்தியாசமா வாழணும். என் ஜனத்தை வித்தியாசமா நடத்துவேன். நம்புறவங்க நம்புற மாதிரி. இனி வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். மாற்றத்தை காண்பிக்க போகிறார். இனிக்கு மாறாதது மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் மாறாத சூழ்நிலைகள், மாறாத கிரியைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் சர்வஞானியே உம்மை ஆராய். சர்வஞானியே சர்வஞானியே உம்மை ஆராய். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார்ல, நிச்சயம் இது ஒரு செய்தி இல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. This is a prophetic callings. தேவனுடைய வார்த்தையின் தீர்க்க தரிசன சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். நீ அழுகையிலிருந்து சந்தோஷத்துக்குள், கண்ணீரிலிருந்து சிரிப்புக்குள், கடனிலிருந்து ஐஸ்வர்யத்திற்குள், நோயிலிருந்து சுரத்திற்குள், அனாதையிலிருந்து நன்மைக்குள் நீ பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கிரகிக்க முடியாத நல்ல ஆராதனை செய்ய போறோம். ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கானானுக்குள் பிரவேசிக்க முன்பு ஆராதனை செய்யும்படி அழைத்தார். ஆராதனைக்கு பின்புதான் கானான் விடுதலை உண்டாகணுமா? ஆராதனை உண்டானா கானானின் வாசல் திறக்கிறது.
சர்வஞானியே, 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 சர்வவியாபியே. எல்லாரும் சேர்ந்து சர்வஞானியே கரங்களை அசைத்து உம்மை ஆராதிக்கிறோம். சர்வஞானியே, இஸ்ரவேல் ஜனங்கள் இயலாமையில் கிடந்த பொழுது அவர்களை சுமக்கும்படி அற்புத கரமாய் இயேசு வெளிப்பட்டாரே. நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை. எல்லாரும் சொல்லுங்க, என் இயலாமையில் நீ செயல்படுவார். நம்புனீங்கன்னா நம்புங்க. சொல்லுங்க, உன் கரம் என்னை, உன் கரம் என்னை. சொல்லுங்க அந்த வார்த்தைய, உன் கரம் என்னை, உன் கரம், உன் கரம் என்னை. உம்முடைய கரம் என்னை விட்டு விலகுவதே இல்லை. மலைகளை மலைகளை பெயர்த்தீரென்றார், உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு. மலையவே பேப்பார்னா இந்த கடன் மாறாதா? மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி காரியம் செய்வீர். சர்வஞானியே, சர்வஞானியே, காரியம் செய்வீர். சர்வஞானியே, சர்வஞானியே, ஷரபலதரா. இன்னொரு முறை சர்வஞானியே. எல்லாரும் சேர்ந்து சர்வஞானியே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பலவீன நேரம் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவர். உள்ளங்கைகளில் கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் ஏசையா, என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை வித்தியாசப்படுத்த போகிறார், என்னை வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். நம்புறவங்க கண்ணை மூடி சொல்லுங்க, நீங்க போதும்பா. மழை போல துன்பம், மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது
அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை எல்லாம் கரையுதுமா. ஓ, எல்லாம் மறையுது. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது. இந்த பாட்டை பாடும்போதே நம்பணும். மழை போல எல்லாம் பனியை போல மாறட்டும். நிழல் போல விலகாமல் சொல்லுங்க. நிழல் போல, நிழல் போல, நிழல் போல, நிழல் போல, நிழல் போல என் பக்கத்துல நிழல் போல வருவீர். இயேசையா, இயேசையா, கையை வச்சு தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி சுமந்திடும் என் மேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் மேசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் அப்பா. நீர் போதும் என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம். நான் இப்படி சொல்றேனே, உனக்கும் உன் சொந்தக்காரங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். உங்களுக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். உங்களுக்கும் உங்கள் சத்துருகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். அக்கினி மலை நதி போல ஓடினாலும் ஒன்று முனை சேதப்படுத்தாதபடி கர்த்தரின் எல்லைகளை, கர்த்தரின் மிருக ஜீவங்களை, கர்த்தரின் பிள்ளைகளை, கர்த்தருக்குண்டான எல்லாவற்றை மேலும் ஒரு காவல் உண்டாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தி, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீ என் கூட இருக்கீங்கப்பா. நீர் போதும் என் வாழ்விலே. My God's my God's with me. My God's with me. My God's with me. என் தேவனோடு இருக்கிறீர், என் தேவனோடு இருக்கிறீர். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் தேவனோடு இருக்கிறீர், என் தேவனோடு இருக்கிறீர், என் தேவன் என்னோடு இருக்கிறீர், என் தேவன் என்னோடு இருக்கிறீர். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, அவரே சுதா. இயேசு
இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லைன்னு சொல்லும்போது யாரும் இல்லை என்று தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் அழுத வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். ஒரே குரலாய் இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் இனி வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இனிதான் பாட்டத்தை பார்க்க போறீங்க. டே பை டே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை ஜனங்கள் பார்க்கும்படி செய்ய போகிறார். நம்புறவங்க நம்புறமாய் நல்லா கைதட்டி ஆவியில நிரம்பி இனி மாற்றத்தை காண போகிறார்கள். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவனோடு கூட இருக்கிறார். உங்க புருஷன் பாப்பாரு உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை. அல்லேலூயா. உங்களுடைய பெற்றவர்கள் பாப்பார்கள் உங்களோடு கர்த்தர் இருப்பதை. யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை அவன் தாய், அவன் தகப்பன், அவனுடைய சகோதரர்கள், பார்வோன், வேலைக்காரர், மறந்து போன பானபாத்திரக்காரர், எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். அப்ப இந்த 7 நாள்ல நீங்க சாட்சி சொல்வீங்க, கர்த்தர் பல விஷயத்த வேற மாதிரி பண்ணாரு. சொல்லுங்க, வேற மாதிரி பண்ணாரு. நான் நம்பவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. என் சார்பில் எனக்காக கர்த்தர் செயலாற்றினார். கையை உயர்த்துங்க. நான் எப்படி சொல்றேன்? இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். என் சார்பில் கர்த்தர் எனக்காக செயலாற்றுவீர். என் சார்பில் எனக்காக அவர் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. Glory to Jesus. பிரசங்கம் முடியல, பயங்கர க்ளோரி இந்த இடத்த அப்படியே ஃபில் பண்ணியிருப்பதை பார்க்குறேன். இந்த மாதிரியெல்லாம் எப்பவும் நடக்காதுங்க. தேவன் இந்த மாதிரி பிரசன்னத்திலேருந்து ஒன்று சொல்லிட்டாருனாலே முடிஞ்சு. அது இந்த மாதிரி மகிமையிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் அப்படியே நம்பலாம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த வார்த்தைகள் போய் தன் கிரியைகளை செய்யும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புவதில்லை, அது போய் தன் காரியத்தை செய்யும். இன்னைக்கிலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய போகுது. அல்லேலூயா.